ஸ்டார்ட் பண்ணலாமா ஐஸ்வர்யா? ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ஐட்டம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இங்கே பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் ஞாபகம் வரலையா? ஸோ என்னன்னா ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் கான்செப்ட் இது. ஸோ ரீசெண்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இதே ஒரு சேம் கான்செப்ட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நயன்தாரா மேம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கேஷுவல் அவுட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இதே மாதிரி சேம் ஒரு கான்செப்ட், ஒரு சிமிலர் கான்செப்ட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் கூட இதே மாதிரி சேம் ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்ல மேலே மட்டும் பின்டெக் பண்ணி நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஃபிட் இருக்க மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ரெடி பண்ணது தான் இந்த ஒரு கான்செப்ட். இது ப்ரீமியம் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரு ஹை நெக் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக பின்டெக் பாட்டம் வரும். ஸோ பின்டெக் உங்களுக்கு யோக்கு வரைக்கும் மட்டும் வராது, கீழே யோக்கு கீழே வரைக்குமே பின்டெக் வரும். அண்ட் கீழே ஃபுல்லாக நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபிட். இது ரிலாக்ஸ் ஃபிட்னா ஸ்ட்ரெயிட் கட் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் கட்லேயே வந்து ஒரு ஏ லைன் ஃபினிஷிங் இருக்க மாதிரி நல்ல பெரிய ஃபிளேர் இருக்க மாதிரியான ஒரு கான்செப்ட். ஒரு நல்ல ஒரு ஹிப் எல்லாமே நல்ல உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. அண்ட் ஃபுல்லாகவே காட்டன் லைனிங் வந்து 3/4 ஸ்லீவ் வந்துடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு லூப் மட்டும் வந்துடும். நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செட். இது வெறும் 599 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். 4 பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் இருக்கு. நல்ல ஒரு மெஜந்தா பர்பிள் நான் போட்டிருக்கதே ஒரு சேம் ஷேட் இது. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோயிஷ் கிரீன் இது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஹனி ப்ரௌன் கலர் அண்ட் லாஸ்ட் நல்ல ஒரு பேபி பிங்க் கலர். டோட்டலாக வந்து 4 பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் இருக்கு. ஆர்டர் பண்ண டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.